திருச்சிற்றம்பலம். திருவாசகம். கல்லை பிசைந்து கனியாக்கிடும் ஒரு வாசகம். மனித நெஞ்சமானது கல்லை போன்று மிகவும் கடினமான ஒன்று. அதனால தான் அருணகிரிநாதரும் தன்னுடைய கந்தர் அனுபூதியில் நெஞ்ச கனகல்லும் என்றார். அப்படிப்பட்ட கல் நெஞ்சினையும் கனி போல கசிந்து உருகச் செய்யக்கூடிய தன்மை பெற்றது திருவாசகம். அதனால தான் ராமலிங்க அடிகளார் வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நல் கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுந்தீங்கனிச்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு பாடினார். தமிழ் மொழியை ஐயம் திரிபு அற கற்ற மேனாட்டு அறிஞரான ஜியு போப் திருவாசகத்தை ஊன்றி கற்று அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதனுடைய பெருமையை உலகறியச் செய்தவர் என்ற பெருமையையும் பெற்றார். அந்த நூலினுடைய முகப்பு அட்டையில் திருவாசகம் ஆர் த சேக்ரட் அட்டரன்சஸ் ஆஃப் த தமிழ் பொயட் செயின்ட் அண்ட் சேஜ் மாணிக்க வாசகர் என்று குறிப்பிட்டார். பொயட்னா யாரோ ஒரு தமிழ் கவிஞன் அப்படின்னு நினைத்து விடுவார்கள் ஆங்கிலேயர்கள் என்பதனால் செயின்ட் அண்ட் சேஜ் என்றார். அந்த சொற்களையும் அங்கே கையாண்டிருக்கிறார் ஜியு போப். பொயட்டுனா இங்கிலீஷில் பொயட்டுகளாக புலவர்களாக ஆங்கில புலவர்களான ஷெல்லி, பைரன், கீட்ஸ் என்று அவர்கள் எண்ணிவிடுவார்கள். அதனால தான் செயின்ட் அண்டு சேஜ் என்ற சொற்களை குறிப்பிட்டார். செயின்ட்னா தூய புனித என்று பொருள், சேஜ்னா ஞானி என்று பொருள். திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் பெண்கள் ஆடுகிற விளையாட்டுகளில் பாடப்பட்டவை ஆகும். திருப்பொன்னூசல், திருத்தில்லேனம், திருப்பூவள்ளி, திருவுந்தியார், திருக்கோத்தும்பி, திரு அம்மானை இதெல்லாம் பெண்கள் ஆடக்கூடிய விளையாட்டுகள். திரு அம்மானை என்பது பெண்கள் விளையாடிய ஒரு விளையாட்டு, கலர்ச்சிக்காய் என்னும் விளையாட்டு. பெண்கள் அமர்ந்து கொண்டு 7 கற்களில் ஒரு கல்லை மேலே வீசி கீழே கிடக்கும் மீதி 6 கற்களையும் 2 கைகளாலும் அள்ளி மேலே எறிந்த கல் கீழே விழும் முன்பாக அதனையும் பிடித்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுக்கு தான் கலர்ச்சிக்காயின்னு பேர். ஒவ்வொரு கல்லாக தனித்தனியாக அந்த 6 கல்லையும் கீழே இருந்து எடுக்கும் பொழுது ஓரி உலகலாம் சூரியன் தங்கச்சி சுந்தரவள்ளிக்கு நாளை கழித்து நாளன்னைக்கு கல்யாணம் என்று பாடுவர். 2 கற்களாக சேர்த்து வைத்து அவற்றை அள்ளி மேலிருந்து விடுகிற கல்லை பிடிக்கிற பொழுது ஈரி எரிச்சிக்கோ என் பெயரை சொல்லிக்கோ என்று பாடுவர். 3 கற்களுக்கு முக்குட்டி சிக்கட்டு பாவக்காய் முள்ளு இல்லாத ஏலக்காய் என்று அந்த கல்லை சேர்த்து பிடிக்கிற பெண் பாடுவாள். 4 அப்புறம் 2 கல் தனியாக, அதுக்கு ஒரு பாட்டு உண்டு, அடியனுக்கு அது நினைவில்லை. 5 கல் தனியாக, 1 கல் தனியாக, அப்படி சேர்த்து தனித்தனியாக எடுக்கிற பொழுது அந்த கற்களை சேர்த்து எடுக்கிற பொழுது ஐவக்கண்ணி பாவக்கா அரைச்ச மஞ்ச கேக்கா என்று பாடுவர். இப்படி பாடிக்கொண்டே விளையாடுகிற விளையாட்டு அம்மானை. இந்த விளையாட்டை தட்டாங்கல்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விளையாட்டை அம்மானை என்று தலைப்பிட்டு இறைவனுடைய புகழ் பாடுவதனால் திருவம்மானை என்று மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிட்டார். திருவம்மானை பாடல்கள் 20 பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த 20 பாடல்களும் திருவண்ணாமலையில் அருளப்பெற்றவை. திரு அம்மானைய ஆனந்த கழிப்பில் அவர் பாடினார். கழிப்பு என்பது இவ்வுலக இன்பம், ஆனந்தம் என்பது சிவலோக பேரின்பம். சிவபெருமான் எப்பொழுதும் ஆனந்தமயமானவன். அவனிடம் சென்று கலக்கிற நமது ஆன்மாவும் நம்முடைய உயிரும் ஆனந்தத்தை மட்டுமே அனுபவிக்கும், துன்பம் என்பதே இல்லை. திரு அம்மானை பாடல்கள் 6 அடிகளை உடைய 6 அடி தரவு கொச்சக கலிப்பா வகை சார்ந்த
பாவகையைச் சேர்ந்தவை. இப்போது முதல் பாடல், செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பு அறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்து அருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எம்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அரை கூவி வீடு அருளும் அங்கருணை வார்களே பாடுதும் கான் அம்மானா என்பது திரு அம்மானையில் முதல் பாடல். அம்மானை ஆடும் பெண்ணே, செங்கண் அப்படின்னா செம்மையான தாமரை பூ போன்ற அழகிய கண். கண்ணில் அந்த வெள்ளையாக இருக்கிற விழியில் சிவந்த வரிகள் படர்ந்து அழகை தருகின்றன. யாருடைய கண்கள் அவை? ஓங்கி உலகளந்த நெடிய திருமாலின் கண்கள். அழகான கண்களை பெற்றிருந்ததனால்தான் அவனுக்கு கண்ணன் என்று பெயர். தாமரைக்கு வட சொல் அரவிந்தம், கண்ணுக்கு லோசனம். அதனால் திருமாலை அரவிந்த லோசனன் என்றும் அழைப்பர். திருவண்ணாமலையில் சோதி வடிவான சிவபெருமானினுடைய திருவடியை காண்பதற்கு பூமியை தோண்டி போயும், இடந்துன்னா தோண்டி, காசு பிள்ளை தன்னுடைய உரையில் சென்றிடந்தும் என்பதனை இடந்து சென்றும் என மாறுக என்பார். அப்படி தோண்டி சென்றும் சிவபெருமானின் திருவடிகளை காண முடியலை. அதனால் அவன் திகைத்தான். அப்படிப்பட்ட திருவடிகள், அதை பொங்கு மலர்பாதம் என்றார் மாணிக்கவாசகர். பொங்கு ஒளி பொருந்திய, ஒளி வீசுகிற, மலர்னாலே தாமரை தான், ஒளி வீசும் தாமரை மலர் போன்ற திருப்பாதம். பரமசிவத்தினுடைய சிவபெருமானுடைய திருவடிகள் திருமாலை காண்பதற்கு அரிதானவையாக இருந்தன. ஆனால் அந்த திருவடிகள் இப்பூ உலகில் புகுந்து அருளின. எதற்காக புகுந்து அருளின? பிறவியே இனி வேண்டாம் என்று வேண்டுகின்ற இந்த மனிதனுடைய நம்முடைய பிறவிப்பிணியை தொலைப்பதற்காக இங்கே வந்து அருளியவை எம்பெருமானுடைய திருவடிகள். பக்குவ நிலையில் தாழ்ந்து கீழாக இருக்கின்ற எங்களையும் ஆட்கொண்டான் பெருமான் என்பதைத்தான் எந்தரமும் ஆட்கொண்ட அருளி என்று பாடினார் மாணிக்கவாசகப் பெருமான். தெங்கு அப்படின்னா தென்னை. தென்னை மரங்கள் நிறைந்த தென்னந்தோப்புகளை உடைய அழகிய நல்ல திருப்பெருந்துறையை உடையவன். தென்னன் என்ற சொல்லை காசு பிள்ளை பிரிக்கிற பொழுது தென் கூட்டல் நன், தென் என்றால் அழகிய, நன் என்றால் நல்ல என்று குறிப்பிடுவார். தென்னன் என்ற சொல்லுக்கு பாண்டியன் என்றும் பொருள் கொள்ளுக என்பார். பாண்டியனாகிய சோமசுந்தர பாண்டியனாக மதுரை நகரை ஆண்டவன் சிவபெருமான். அங்கணன், அம் கூட்டல் கண்ணன், அம் கூட்டல் கண்ணன். அம் என்றால் அழகிய என்று பொருள். அழகிய கண்களை உடைய சிவபெருமான் என்று ஒரு பொருள். சிவபெருமான் அழகிய கண்களை உடைய சிவபெருமான் ஒரு பொருள். அல்லது மனிதன் எப்போ அழகாக இருப்பான் அல்லது அழகாக இருக்கும்? அந்த பொருளுக்கு அல்லது அந்த ஆளுக்கு அணிகலன் நகை அணிந்தால் அழகு. கண்ணுக்கு அழகு தந்த அணிகலன் எது? நம்முடைய தமிழ் தாத்தாவான திருவள்ளுவர் பெருந்தகை கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதியின்றேல் புண் என்று உணரப்படும் என்று கண்ணோட்டம் என்ற தலைப்பில் 575ஆம் திருக்குறளில் குறிப்பிடுகிறார். கண்ணோட்டம் என்ற சொல்லுக்கு இரக்கம், அருள், கருணை என்று பொருள். கண்ணோட்டத்துக்கு பரிமேழகர் என்ன உரை சொல்கிறார் அப்படின்னா, தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை இஃது அவர் மேல் கண் சென்றவழி நிகழ்வதாகலின் அப்பெயர்த்தாயிற்று என்பார் என்று பரிமேழகர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய உரையில். அதாவது தான் பழகியவரை கண்டால் அவர் சொல்லுக்கு மறுப்பு கூறாமல் இருப்பது. இதற்கு என்ன காரணம் என்றால், நாம் அவரை நம் கண்ணால் காண்பதனால் அது கண்ணோட்டம் என்று பெயரானது. அந்தணன் எல்லா உயிர்களுக்கும் ஒன்று போல அருளுவதால் எல்லா உயிர்களையும், அதாவது யானை முதல்
எறும்பு ஈராய 84,100,000 யோனி வேறுபாடுகளில் உள்ள எண்ணற்ற கணக்கிலடங்காத உயிர்களையும் சிவபெருமான் ஒன்று போல கருதுகிறான். அதனால தான் அவனுக்கு, சிவபெருமானுக்கு அந்தணன் என்று பெயர். நாம் கூட வேண்டியவன் வேண்டாதவன் என விருப்பு அடைவோம். ஆனால் அவன் எந்த உயிருக்கும் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவன் என்று திருவள்ளுவப் பெருந்தகை குறிப்பிடுவார். அறை கூவி 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 வீடு பேர தருகிறானா சிவபெருமான். கூவி கூவி வீடு பேற்றிற்கு வாருங்கள் என்று கூவி கூவி நம்மை அழைக்கிறான். அறை கூவி வீடு பேற்றை தருபவன், வீடு பேற்றை அருளுபவன், நமக்காக எளியவனாக வந்து வீடு பேறு அருளுபவன். அத்தகைய பேரருளாளனின் அருளழகு ததும்பும் கழல் அணிந்த திருவடிகளை நாம் பாடுவோம். இறைவனினுடைய அருள் பேரழகு அம்மானை ஆடும் பெண்டிற்கு சிறப்பாக மிக அழகாக தோன்றுதலின் அங்கணன் அந்தணன் கருணை என அது விசேடிக்கப்பட்டது போடும் என்பார் காசுப்பிள்ளை. அப்படி அழகாக தோன்றுகின்ற அவனுடைய அருள் பேரழகை அங்கணன் அந்தணன் அங்கருணை என்று சிறப்பாக கூறினார் என்று குறிப்பிடுகிறார். அம்மானா என்பது இசை பயக்கும் அசை அளவாகவே அமைந்துள்ளது. இந்த பாடலில் எடுத்துக்கொள்கிற இலக்கண குறிப்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கண் பண்புத்தொகை, நெடுமாலும் என்பது உயர்வு சிறப்பு உண்மை, பொங்கு மலர்பாதம் வினைத்தொகை, மலர்பாதம் என்பது ஓமைத்தொகை, மலர் போன்ற பாதம், எங்கள் பிறப்பு தரம் ஆறாம் வேற்றுமை தொகைகள், திரள் சோலை திரள்கின்ற திரளும் முக்காலம் மறைந்திருப்பதனால் வினைத்தொகை, அங்கணன் கண்ணன் என்பதன் இடைக்குறை. இப்படி ஒரு அம்மானையில் மிகச் சிறப்பான பாடலை நமக்கு தந்தருளியிருக்கிறார். திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மகாவித்வானாக திகழ்ந்த தண்டபாணி தேசிகருடைய உரையிலிருந்து இந்த திருவம்மானையில் முதல் பாடலுக்கு சில உரைப்பகுதிகளை பொழுது பார்ப்போம். தென்னன் பெருந்துறை என்றது பாண்டிய நாட்டின் பகுதியாய் இருந்தமை அறிவித்தது. தென்னன் என்றால் பாண்டியன். இறைவன் சௌந்தர பாண்டியனாக வந்து அரசாண்டமையின் அவனையே குறித்தது எனலும் ஆம். அதாவது பெருந்துறை என்பது பாண்டிய நாட்டினுடைய ஒரு பகுதி. தென்னன் என்றால் பாண்டியன். இறைவன் மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து சோமசுந்தர பாண்டியனாக வந்து அரசாண்டான். அதனால் அவன் தென்னன் என்ற சொல்லுக்கு பாண்டியன் என்று பொருள். சிவபெருமானுக்கு பாண்டியன் என்றால், தென்னன் என்றால் பாண்டியன், சிவபெருமானை தென்னன் என்றும் குறிப்பிடலாம் என்கிறார். தலைநாள் தண்ணீர் அளித்த உதவியை தெங்கு பல நாளும் தலையாளே தருதலைப் போல சிவஞான முதிர்ச்சியின் கண் ஒரு கால் உயிர்கள் செய்கின்ற சிவத்தொண்டை வாயிலாக வைத்து என்றும் பெருங்கருணை புரிபவன் இறைவன் என்பதனை விளக்க தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் என்றான். தென்னை மரத்துக்கு நீங்கள் அதனுடைய ஒரு காலத்தில் தண்ணீர் ஊற்றினால் அந்த உதவியை மறவாமல் அந்த தென்னையானது பல நாட்களுக்கு தன்னுடைய இளநீரையும் தேங்காயையும் தன்னுடைய தலையாலே தருவதைப் போல சிவஞான முதிர்ச்சி பெற்ற உயிர்கள் அந்த உயிர்கள் செய்த தொண்டை கொண்டு கருதி மனதில் எண்ணி சிவபெருமான் பெருங்கருணை புரிபவன் என்று குறிப்பிடுகிறார். கண்ணன் அழகிய கண்களை உடையான், கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டமாதலின் இறைவனுடைய 3 கண்களும் 3 வகை கருணையாகிய அழகை உடையன. இறைவனுக்கு 3 சுடரும் 3 கண்களாதலின் முதற் சுடராகிய ஞாயிறு உயிர்களுக்கு வளர்ச்சியையும், 2ஆம் சுடராகிய திங்கள் உள்ளீடாகிய பயனையும், 3ஆவது சுடராகிய தீ சங்கரித்து வீடு வேற்றையும் அழிக்கும் அழகுடைமையின் அங்கணன் என்றார்.
முதல் சுடரான சூரியன் உயிர்கள் வளர்வதற்கு, தாவரம் செடி மற்ற அனைத்து உயிர்களும் வளர்வதற்கு உதவி புரிவதாலும், இரண்டாம் சுடராகிய திங்கள் அந்த உயிர்களினிடத்திலே உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய பயனாகவும், மூன்றாவது சுடராகிய தீ நெருப்பானது சம்காரத்தை செய்து, அதாவது அழிவை செய்து வீடு பெற்றை அழிக்கும் அழகுடைமையால் அவ்வாறு அங்கணம் என்றார் என்று தண்டபாணி தேசிகர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்தணன் அழகிய தட்பத்தினை உடையான், கோடை வெயிலில் சென்றவர்களுக்கு குளிர்ந்த நிழல் தட்பம் தருதல் போல இந்த பிறவியாகிய வெம்மையில் விரும்பி தவிப்பார்க்கு குருநாதனுடைய திருவடி குளிர்ச்சியாக அனுபவிக்கப் பெறுதலின் அந்தணனாய் என்றார். எப்படி பிறவி வெம்மையிலிருந்து நம்மை சிவபெருமானுடைய திருவடிகள் குளிர்ச்சியாக நம்மை கடைத்தேற்றும் என்பதால் அந்தணன் என்றார். இடந்தும் தோண்டியும் என்றதற்கு ஏற்ப பன்றியாய் என்பதனையும், மலர்பாதம் என்றதற்கு ஏற்ப இன்பம் பொங்கும் என்பதனையும் வருவித்து உரைக்க வேண்டும். அதாவது இடந்தும் என்றால் தோண்டுதல், அப்போ பன்றி என்ற சொல்லை, திருமால் பன்றியாய் இருந்தான் என்று அந்த சொல்லை வருவிக்க வேண்டும். மலர்பாதம் என்ற சொல்லுக்கு இன்பம் பொங்கும் என்ற சொல்லை வருவிக்க வேண்டும். விண்ணும் மண்ணும் ஒரே அடியில் ஊடுருவி சென்ற நெடுமால், விஸ்வரூபம் எடுத்த நெடுமால் பார்வை குன்றாத குருதி ஓட்டம் குறையாத சிவந்த கண்ணை உடையவனாயிருந்தும் இறைவனுடைய திருப்பாதத்தை காணுதற்கு அவன் இயலவில்லை. காணுதற்கு அரியனவாயின அந்த இறைவனுடைய திருப்பாதம் என்பார். செங்கண் நெடுமாலும் மலர்பாதம் என்றார். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பு அறிய பொங்கு மலர்பாதம் என்றார். மலரானது நிறத்தாலும் மனத்தாலும் இனிமை பண்பாலும் ஐம்புலன்களாலும் அனுபவிக்கப்படுவதாக இருக்கவும், திருமால் அவனுடைய கண்ணாலும் கூட கண்டிலன் என்று திருமாலினுடைய இழிவும் சிவபெருமானுடைய திருவடியினுடைய உயர்வும் தோன்ற நிற்றல் காண்க என்கிறார் தண்டபாணி தேசிகர். இந்த உலகமானது, இந்த பூமி பிரகிருதி மாயா காரியமாயிருந்தும் உயிர்கள் மாட்டு வைத்த பெரும் கருணையால் வலிய தாமே எழுந்தருளினன் என்பார். பூதலத்தே போந்தருளி என்றார். இந்த உலகமானது பிரகிருதி மாயா தத்துவத்திலிருந்து அதனுடைய காரியமாயிருந்து தோன்றியது. ஆனால் இறைவன் உயிர்களிடத்து வைத்திருக்கிற பெரும் கருணையால் இந்த உயிர்களை கடைத்தேற்ற வேண்டும் என்ற அந்த பெரிய திருவருளினால் தானே எழுந்தருளினான். அங்கனம் எழுந்தருளியதோடு அமையாது இன்ப உலகு சேர எல்லோரும் வாருங்கள் என்று வழியை அழைத்தான் என்பார். அறைகூவி என்ற சொல்லை கையாண்டார். எந்தரமும் ஆட்கொண்டு எமது தன்மையாலும் அடிமை கொண்டு இறைவனால் ஆட்கொள்வதற்குரிய பரிபாகச் சிறப்பு எமக்கு இல்லையாயினும் எம்முடைய நிலையில் இறங்கி வந்து எம்மைப் போலவே மானிட சட்டையின் தாங்கி கண்டும் காட்டியும் தொட்டும் ஆட்கொண்டான் என்று மாணிக்கவாசகர் குருந்தமரத்தடியில் தன்னை ஆட்கொண்ட சிவபெருமானை, குருவடிவில் வந்து ஆட்கொண்ட சிவபெருமானை பாடி பணிகிறார். வீடு என்ற சொல்லுக்கு தண்டபாணி தேசிகர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அதாவது விடுதல் என்பது தொழிற்பெயர், விடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். வீடு என்பது விடு என்ற அந்த வி என்ற எழுத்தானது வி என்று தெரிந்ததனால் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் வீடு என்பது. விடுதலால் ஆகும் பேரின்பம். இறைவனுடைய திருவடி கருணையே வடிவாய் கருணைத்தேனை ஒழுக விடுகின்ற மலராய் விளங்குகிறது என்பார். கருணை வார்களே என்றார் என்று தண்டபாணி தேசிகர் நயம்பட தம்முடைய இந்த குருவருள் விளக்கம் என்ற திருவாசகத்துக்கு எழுதிய உரை நூலிலே திருவம்மானை பகுதியில் இந்த முதற் பாடலுக்கு அழகான உரையை தந்திருக்கிறார். நெடிய கழல் அணிந்த. வார் என்ற சொல்லுக்கு நெடுமை, நெடிய என்று பொருள். எனவே நெடிய கழல். சிற்றம்பலம். வாழ்க தமிழ், வளர்க சைவம்.